என்ன மாப்பிள்ள சரியா பார்க்காம சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. அதை எதுக்கு பார்த்துக்கிட்ட? எல்லாம் இருக்கிற அளவுல போதும். என்னாச்சு? மாப்பிளைக்கு ஏதாவது குறையா? ஏன் இப்படி இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. ஆமா சம்பந்தி, ஐ திங்க் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்துல இருந்து சரவணே இந்த மேரேஜ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னங்க இது? என்ன மாப்பிள்ள இது? அவந்திகா சொல்றது உண்மையா? இல்ல, வரிசையா எல்லாம் கெட்ட சகனமா இருக்கு. பத்திரிக்கை எரிஞ்சது, மாமோட ஃபேக்டரியில தீ பிடிச்சது, அம்மா ஜாதகம் பார்த்தப்ப ஜோசியர் இந்த கல்யாணம் நடந்தா உயிர் பலி நடக்கும்னு சொல்லியிருக்காரு. போற உயிர் எனக்கு பிடிச்சவங்களோட உயிரா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அதனாலதான் இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமான்னு கேட்டேன். என்ன மாப்பிள்ள இது? இந்த காலத்துல போய் ஜோசியம் ஜாதகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அந்த காலத்து ஆளு. நானே இதெல்லாம் நம்பாம இருக்கப்ப நீங்க படிச்சவரு, நீங்க போய் இப்படி சொல்லலாமா? எனக்கு நம்பிக்கையில தான் மாமா. ஆனா அது உண்மையா இருந்து நடந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் பாக்குறேன். அது எப்படி மாப்பிள்ள? ஜாதகம் எல்லாம் பாக்குறதா இருந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி பாத்துருக்கணும். ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு அழைச்சாச்சு. ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தாம் தூம்னு பண்ணியாச்சு. இந்த நேரத்துல ஜாதகம் பார்த்தோம், நேரம் சரியில்லைன்னு சொன்னா அது எப்படி? மூத்த பொண்ணு கல்யாணத்துல என்னென்னமோ நடந்துச்சு. அத்தனை குழப்பத்துக்கு நான் தான் காரணமா இருந்தேன். இப்போ மனுஷனா மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். இந்த கல்யாணமாவது சங்கடம் இல்லாம நடக்க வேணாமா? நான் என்ன 10 பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்? என் பொண்ணு கல்யாணமாகி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்ப இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் யோசிக்கிறீங்களே மாப்பிள்ள. அங்க ஒருத்தி உங்க மேல உசிரையே வச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காளே, அந்த பைத்தியக்காரைய பத்தி யோசிச்சீங்களா? நீங்க மட்டும் இல்லைன்னா என் மகன் உயிரையே விட்டுருவா மாப்பிள்ள. ஐயோ, என்ன சம்பந்தி நீங்க என்ன பேசுறீங்க? இவன் என் மேல இருக்கிற பிரியத்துல என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இது வெறும் பயம்தான். இத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அத போக்குறதுக்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா சம்பந்தி, இது தேவையில்லாம உமா போய் ஜாதகம் பார்த்ததுனாலதான் இவ்வளவு குழப்பமும். இவங்கிட்ட பேசி இவனுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரவணன் பேசுனதை எதுவும் மனசுல வச்சுட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க வாங்க. அதுக்கு இல்ல சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி சார், வாங்க. வாங்க சம்பந்தி. சரவணா வாடா. பிரபா சேரட்டுறா. பிரபா இங்க வா. சரவணனை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு கூட்டிட்டு வா. கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி ஓடா. வாடா. அம்மா, அந்த மானகட்டு மாப்பிள்ள சரியான கேடியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரவணனே கல்யாணம் வேணாம்னு சொல்ல வச்சிட்டானே. அதான்டா எனக்கு புரியல. இது உண்மையிலேயே அந்த மானங்கட்ட மாப்பிளையோட வேலையா இல்ல அந்த ஜோசியக்கார சொல்றதை கேட்டு சரவணன் இப்படி பயந்து போய் சொல்றானு தெரியலையே. அம்மா, சரவணன் பத்தி எனக்கு தெரியாதா? சாமியே நம்பாதவனா ஜாதகத்தை நம்பிட போறான். நான் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். மந்திரி சுட்டு கோழி மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கிறான். இப்ப என்னடா பண்றது? எல்லாம் நடந்த அப்புறம் என்ன பண்ணணும்னு கேளு. இப்போ மானகட்ட மாப்பிள்ள சரவணனை தூக்கிடுவான். நான் வந்து மானகட்ட மாப்பிள்ளையே தூக்கிடுவேன். இப்ப கல்யாண மண்டபத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லாரும் என்ன பேசிப்பாங்க? மாப்பிளைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனால மண்டபத்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு தானே பேசிப்பாங்க. இந்த மானகட்ட ராஜாராம் இருக்கானா, இவன் கொந்தளிச்சிருவான். ஏன்? பொண்ணு மனமேடை ஏறினதுக்கு அப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னா அவன் நிலைமை என்ன? இந்த சமயத்துலதான் அவன் மூளை யூஸ் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும். கரெக்டா. முதல்ல இந்த மானங்கட்ட மாப்பிள்ள சரவணனை தூக்கட்டும். அடுத்து நீ மானங்கட்ட மாப்பிளைய தூக்கிடு. அதுக்கப்புறம் பாருடா இந்த அம்மாவோட நடிப்ப. அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி எப்படியாவது பூமிகா கழுத்துல உன்னை தாலி கட்ட வச்சிடுற. நீ எதுக்கும் கவலைப்படாதரா. அம்மா, நம்ம சந்தோஷமாவும் நிம்மதியா வாழணும்னா ஆண்டவன் இந்த விஷயத்த நாம நினைச்சது அப்படியே நடத்தி கொடுத்துடணுமா? அப்படி என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக நடக்கணும்? அவந்திகா, அது அங்கதான் நலங்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இங்க என்ன தனியா குசு குசுன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிளான் போடுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டேய் கண்ணா, உள்ள போடா. நம்ம இல்லாம நலுங்க முடிச்சிட போறாங்க. போ போ, நானும் வரேன். போ. வாப்பா. ஈஸ்வரி, முதல்ல யாரு நலுங்கு வைக்கணும்? முதல்ல கூட பிறந்தவங்க தான் செய்வாங்க. அப்படியா? நம்ம சுசீலா முதல்ல நலுங்கு வைக்கட்டுமே. சரி, வா சுசீலா.
என்னன்னு வைங்க. மல்லிகாவா என்ன மாப்ள செயின் மோதிரம்லாம் போட்டுக்காம இருக்கீங்க? கொடுங்க. எடுத்து போட்டு விடுங்க. ஆ. எல்லாம் நல்லபடியா ரொம்ப நடக்கும். சந்தோஷம் சமந்தி. சாருங்க சார். வாங்க சரி வரேன், போயிட்டு வா. வரேன். போயிட்டு வாங்க சம்மந்திமா. மாப்ள நாங்க கிளம்புறோம். பூமிகாவுக்கு நலங்கு வைக்க ஏற்பாடு பண்ணணும். வரோம். சரிங்க மாமா. மாப்ள உங்க முகத்துல அருளே இல்லைன்னு தெரியுது. தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உயிரை கொடுத்து சமாளிக்கிறேன். அப்படியே உயிர் பலியா இருந்தாலும் என் உயிர் போயிட்டு போகுது. அண்ணே சம்- என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன சம்மந்தி நீங்க? இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை இப்படி பேசினதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. பிள்ளைய கட்டி கொடுத்து உங்க வீட்டுக்கு இவர் கூட வாடதானே அனுப்புறோம். இவரே இந்த மாதிரி நினைச்சா எப்படி? சம்மந்தி, மனசை தளர விடாதீங்க. சில நேரத்துல இந்த காலத்து பசங்க இப்படி தடுமாறத்தான் செய்வாங்க. ஏன்னா கண்டதையும் கற்பனை செஞ்சுக்கிறது தானே மனசோட இயல்பு. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஏதோ உங்களை நம்பிதான் நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம் வாங்க சம்பந்தி. வாங்க. சரிண்ணே. ஏங்க சம்பிரதாயத்துக்காவது எல்லாரையும் நலங்குக்கு வாங்கன்னு கூப்பிடணும்ல. ஆமால. ம். ஆமா சம்பந்தி, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட என் பொண்ணோட நலுங்க கண்டிப்பா சம்மந்தி. எல்லாரும் வந்துருங்க. நீங்க போன கையோட பின்னாடியே வந்துருவோன்னு. சரிங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரவணா, சிரிச்ச முகத்தோட இவங்களை அனுப்பி வைடா. வாங்க மாமா. வரோம் மாப்பிள்ள. வரோம். அண்ணே, ஒரு நிமிஷம். இவன் இந்த மாதிரி சொன்னான்னு பூமிகாவுக்கு தெரிய வேண்டாம். ஆ, பாவம் சின்ன பொண்ணு. ஆமா சம்மந்தி. நீங்களே இவ்வளவு கலங்கி நிக்கிறப்போ அவ ரொம்ப பயந்துருவால. சரியா சொன்னீங்க சம்பந்தி. அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி நாங்க யாரும் பேசவே மாட்டோம். சரி நீங்க நிம்மதியா இருங்க. சந்தோஷமா புறப்பட்டு வாங்க. சரிங்க சம்பந்தி, வாங்க. போயிட்டு வாங்க. நான் வழி அனுப்பிச்சிட்டேன். வாங்க. போ. கவிதா கிளம்பலாமா? ஆமா, ஆ, இது நலங்கு தானே, அதுக்கு நாங்களும் வரணுமா? என்னடா என்ன விஷயம்? இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. ஸ்கைப்ல பேசணும். ஓ, நானும் கவிதாவும் ஆபீஸ்க்கு போகணும். அப்படியா? கேன்சல் பண்ண முடியாது. ஆ, சரி பரவாயில்ல. தாராளமா போயிட்டு வாங்க. செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நான் அவந்திக்கா வச்சு பண்ணிக்கிறேன். ம், சரிங்கம்மா. தேங்க்ஸ்மா. ம், நாங்க வரோம். போயிட்டு Bye, போயிட்டு மா. வாமா, போயிட்டு வா. ஆ, ஆ, ஈஸ்வரி, அதெல்லாம் எடுத்து வைங்க. சரிங்க. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூமிகா வீட்டுக்கு போகணும். சரிங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. சீக்கிரம் போகணும்ல. இந்த பழத்தெல்லாம் அந்த தட்டுல எடுத்து வை. இதையும் புடி. அந்த பூவெல்லாம் தட்டுல உதுத்து வச்சிருமா. வழக்க நீங்க ரெடி பண்ணிடுங்க. சரி. ஆமா ஆமா சொல்லுங்க. நடந்துட்டு தான் இருக்கு. சரி வாங்க. அந்த தட்டுல ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு தட்டுல எடுத்து வைமா. அவந்திகா, சரவண கல்யாணம் வேண்டான்னு சொன்ன விஷயத்த பூமிகா கிட்ட சொல்லிடாதம்மா. தெரிஞ்சு அவ ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. கல்யாண பொண்ணு அழுதா நல்லது இல்ல. சரியா? சரிங்க அத்தை, சொல்ல மாட்டேன். வாங்க ஆ, வாங்க. மல்லிகா வணக்கம். வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க சம்பந்தி. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க. வாங்க அத்தை. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் அத்தை.
நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன நலுங்கு வைக்கிறது? நம்ம ஜாதியில இல்லாத பழக்கமா இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு தானே? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தள்ளுங்க அத்தை. அவந்திகா, உன்னை யார் உள்ள விட்டது? எங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எங்க அத்தைய பார்த்து மூஞ்சிய திருப்பிக்கிற? எங்களை பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமா தெரியுதா? அவந்திகா, கொஞ்சம் பொறுமையா இரு. அத்தை, இத பத்தி உங்களுக்கு தெரியாது. என் கல்யாணத்துல இது பண்ண அக்கிரமத்தல சொன்னா நீங்களே இது மூஞ்சில காரி துப்புவீங்க. இதையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இதுல நலங்கு நடத்தணுமான்னு கேள்வி வேற கேக்குது. கேள்வி கேட்டா அதுக்கு பக்குவமா பதில் சொல்லணும். அதுக்காக பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இதெல்லாம் பெரியவங்க லிஸ்ட்ல இல்ல அத்தை. இத பார்த்தா ஐயோ பாவன்னு சொன்னா அந்த பாவம் உங்களை வந்து ஒட்டிக்கும். அவந்திகா, என்னமா அது? அவங்க கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. சரின்னு விடுவியா? விடுங்க சம்பந்தி, நலுங்கு வைக்க நேரம் கம்மியா இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம் சம்மந்தி. மல்லிகா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. சமந்திமா, ஆரம்பிச்சிடலாம். என்ன பூமிகா, தலையில பூவே காணுமே? நான் மறந்துட்டேன். பூ வாங்கி வச்சிருக்கேன், கார்ல இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். அட, இங்க இருக்கே பூவு. இத வச்சு விடலாம். பூமிகா, இங்க வாமா. திரும்ப. கல்யாண பொண்ணு தலையில பூ இல்லாம இருக்க கூடாதுமா. ஏன் மருமகளுக்கு நான் வச்சு விடக்கூடாதா? ஈஸ்வரி, மா, ச்சே, எத்தனை தடவை நான் மருமகனை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா? அவந்திகா, என்னம்மா அது? பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. வா பூமிகா. அட, பூ வச்சு விட்டாச்சா? நான் தான் உமா வச்சு விட்டேன். இங்க இருந்து பூவை எடுத்து வச்சு விட்டேன். ஏன் உமா, தப்பு இல்லையே? இதுல என்ன தப்பு இருக்கு? நான் வேற, நீ வேறயா? அந்த உரிமையில தான் உமா பூமிகாவ மருமகன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு அவந்திகா கோவிச்சுக்கிட்டா. என்ன அவந்திகா அது? ஈஸ்வரி பூமிகாவ மருமகன் கூப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? இவ வேற, நான் வேறயா? ஆமா அவந்திகா, உனக்கு இது எத்தனாவது மாசம்? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் முகம் வெளுத்திருக்கும், கண்ணும் கொஞ்சம் உப்பி இருக்கும்னு சொல்லுவாங்க. உன்கிட்டதான் எதையுமே காணுமே, அதான் கேட்டேன். அது அக்கா, உடம்புல இரும்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். இவளதான் நானும் சம்பந்தியும் பார்த்து கவனிக்கிறோமே. அவளும் அவ புள்ளையும் ஆரோக்கியமா இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சமந்தி, நலங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷம். இந்தம்மா, இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. போய் மாத்திட்டு வா. அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும். வாமா, வா. கடவுளே, இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அவந்திகா, நீ போய் வை போ.
கடவுளே, என் பையன் போட்டிருக்கிற திட்டம் நடக்கணும். இவ எனக்கே மருமகளா வரணும். ஐயோ, என்னங்க ஏற்கனவே 5 பேர் நலுங்கு வச்சாச்சுல, நீங்க எதுக்கு 6ஆவதா? அப்படி வைக்க கூடாதுல்ல. பரவாயில்ல நீ எங்க வீட்டு பெரியவங்க, அவங்க வைக்கிட்டு இல்ல, ஒத்தப்படையில வைக்கிறது தான். அதான் அவங்களே சொல்றாங்கல்ல, பொண்ணுக்கு ஒத்தப்படையில தான் நலங்கு வைக்கணும்னு. விட்டு தொலையம்மா. அடுத்தது என்ன பண்ணணும்? அத்தை, ஆரத்தி தானே எடுக்கணும். ஆரத்தி எடுங்க அத்தை. போமா போமா. ஐயோ, என்ன அவசகுணம்? ஆரத்தி எடுக்கும் போது கற்பூரம் அணைஞ்சு போச்சு. கரெக்டா சந்தேகத்தை கிளப்பிட்டா கிழவி. இதை இப்படியே விடக்கூடாது. ஐயோ, மறுபடியும் அபசகுணமா? அங்க என்னடானா சரவண கல்யாணமே வேண்டாம் நிறுத்திடலான்னு சொன்னா. இங்க என்னடானா ஆர்த்தி அணைஞ்சு போச்சு. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையே. ஈஸ்வரி, என்ன சொன்னீங்க? சரவணன் கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னானா? அதெல்லாம் இல்லடி, நீ சும்மாரு. இல்ல, இவங்க தான் தெளிவா சொன்னாங்களே. அத்தை, என்னத்த இதெல்லாம்? அது வந்து ஐயோ, நான் தெரியாம உளறிட்டேன். சொல்லுங்க அத்தை, இவங்க சொன்னதெல்லாம் நிஜமா? அவங்கள்ட்ட என்னடி கேக்குற? நிஜம்தான். வரிசையா பத்திரிக்கை எரிஞ்சது, ஃபேக்டரி எரிஞ்சதுன்னு கெட்ட சகுனமா நடந்துகிட்டு இருக்கே. கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமான்னு மாப்பிள்ளை கேட்டாரு. நாங்க தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாதானப்படுத்துறோம். இப்ப எல்லாம் சரியா போச்சுடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிஜமாவே சரவணன் அப்படி சொன்னானாமா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட அதை பத்தி பேசவே இல்ல? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏய், ஏதாவது வேலையா இருந்திருப்பாருடி மாப்பிள்ள. நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத, எந்த பிரச்சனையும் இல்ல. இத பாரு பூமிகா, அவனுக்கு வந்தது ஒரு சின்ன குழப்பம்தான். அது நான் சமாதானப்படுத்திட்டேன். அத நினைச்சு நீ வருத்தப்படாதமா. நீங்க சொன்ன சரி அத்தை. சரி, சூடு தேத்துங்க நீ. இந்தாங்க, இத வெளியில கொட்டிடுங்க. அவந்திகா, அத்தை. பாவம் பூமிகா ரொம்ப நேரமா பட்டு புடவையை கட்டிட்டு இருக்கா. கூட்டிட்டு போய் சேலையை மாத்தி விடு. சரிங்க அத்தை. வாடி. வா. உமா, என்ன மன்னிச்சிரு உமா. நான் தெரியாம ஏதோ உளறிட்டேன். நீ என்ன தெரிஞ்சா பண்ணு. கற்பூரம் அணிஞ்சதும் உன்னை அறியாம நீ சொல்லிட்ட. எனக்கு தான் இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு இப்படி தொடர்ந்து நடக்குது? ஜோசியம் பொய்யானாலும் சகுனம் பொய்யாகுமா? எதுவும் நடக்காதுன்னு நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு ஈஸ்வரி. சரவணன் பயப்படுறது சரியோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீ? அடடா, இதையெல்லாம் பார்த்தா அந்த சதீஷ் பைய வேலை மாதிரி இருக்குதே. சதீஷ் கல்யாண மாப்பிள்ள சரவணனையே கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வச்சுட்டான் போல இருக்க. சதீஷ் பைய இத்தினூண்டா இருந்தாலும் திட்டமெல்லாம் நல்லா தான் போடுறான். இனி பூமிக்கு அவனுக்கு தான்.